Hello guys, welcome back to my channel AJMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா Samsung தரப்புல இருந்துட்டு அவங்களுடைய அப்கமிங் ஸ்மார்ட் போனான Samsung Galaxy M51 என்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போன் பத்தி தான் வந்துட்டு இந்த வீடியோ நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So Samsung Galaxy M51. So இந்த ஒரு ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா Samsung உடைய M சீரிஸ்ல வரக்கூடிய ஒரு ஹை எண்ட் ஸ்மார்ட் போன் தான் வந்துட்டு இந்த Samsung Galaxy M51. So அந்த M31 and M31s என்ற இந்த ஸ்மார்ட் போன்ஸோடைய ஒரு ஹையர் எண்ட் வெர்ஷன் தான் வந்துட்டு இந்த Samsung Galaxy M51. So ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஹையர் பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொசஸரோடையும் பிளஸ் ஒரு சில ஹையரான ஃபீச்சர்ஸோட வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் போன் வந்துட்டு இவங்க கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்மார்ட் போனுடைய கம்ப்ளீட் ஸ்பெக்ஸை வந்து நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போனேன். ஸோ லீக் ஆகிற ஸ்பெக்ஸ் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 90 to 95% வந்துட்டு நான் சொல்ற ஸ்பெக்ஸோட தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் போன் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் போனுடைய எக்ஸ்பெக்டட் ப்ரைசிங் என்னவா இருக்கும்ன்றது கூட வந்து நான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே பத்தி பேசணும்னா ஸோ இந்த ஸ்மார்ட் போன் வந்துட்டு ஒரு 6.5 இன்ச்சுக்கான ஒரு FHD பிளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் போன்ல நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஸோ பஞ்ச் ஹோல் நாட்ச் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் போன் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயமா தான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ அந்த டியூட்ராம் நாட்ச்ல இருந்து இவங்க பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்துட்டு இவங்க கொடுக்குறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா தான் நான் இங்கே பார்க்குறேன். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கிற ப்ரொசஸர். ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு Samsung Galaxy M51ல Snapdragon உடைய 730 இந்த ஒரு ப்ரொசஸரை வந்துட்டு இதுல இன்க்ளூட் பண்ண போறதா நம்மளுக்கு வந்துட்டு லீக்ஸ் மூலமா தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த Snapdragon உடைய 730 இந்த ஒரு சிப் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான சிப் தான். ஸோ 730G கூட வந்து நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப சிமிலரான ஒரு CPU பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் வந்துட்டு கம்மியான ஒரு GPU பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இந்த ஒரு சிப்ஸ்ல கிடைக்கும். ஆனா மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த Snapdragon 730 இந்த சிப் வந்துட்டு கண்டிப்பா ரொம்ப சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப் தான் வந்துட்டு இந்த Snapdragon 713 இந்த ஒரு சிப். ஸோ இதை வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் போன்லையும் கொண்டு வரது கண்டிப்பா ஒரு மேஜரான ஒரு பாசிட்டிவா தான் நான் இங்க பாக்குறேன். அண்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கிற கேமரா. ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு இவங்க ஒரு குவாட் ரைட் கேமரா செட்டப் தான் வந்துட்டு இங்க எடுத்துட்டு வராங்க. ஸோ அதுல வந்துட்டு ஒரு 64 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி சென்சரும் ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் ஒரு 2 இல்ல 5 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சரும் ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் போன்ல இவங்க ப்ரொவைட் பண்ண போறதா நம்மளுக்கு வந்துட்டு லீக்ஸ் மூலமா தெரிய வந்திருக்கு. அண்ட் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் அந்த பஞ்ச் ஹோல் நாட்ச்ல இருக்கிற அந்த செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 16 இல்லைன்னா 24 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா வந்துட்டு இங்க ப்ரொவைட் பண்ண போறதா நம்மளுக்கு வந்துட்டு இப்போதைக்கு லீக்ஸ் மூலமா தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த கேமராஸை பொறுத்த வரைக்கும் இதாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பேட்டரியை பத்தி இப்போ நம்ம பேசணும்னா இந்த M சீரிஸ்ல வந்துட்டு இப்போதைக்கு இது பாப்புலரா இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 6000 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான். ஸோ அதே 6000 mAh ஒரு பேட்டரி தான் வந்துட்டு இந்த M51 வந்துட்டு ப்ரொவைட் பண்ண போறதா நமக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா நார்மலா கிடைக்கிற அந்த 15 வாட்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜரை இதுல கொடுக்கப்படலாம் என்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சில லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 18 வாட்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல கொடுக்கப்படலாம் என்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு இவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு ஃபாஸ்டான ஒரு சார்ஜிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலனாலும் கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாவே வந்துட்டு இந்த 6000 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணலாம். ஸோ அதை வந்துட்டு நீங்க பண்ணாங்கன்னா சாம்சங் கண்டிப்பா ரொம்ப சூப்பரா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கிற வேரியன்ட். ஸோ வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு இந்த ஸ்மார்ட் போன் 6GB ரேமும் 64GB ஸ்டோரேஜ்ன்ற இந்த ஒரு வேரியண்டோட தான் வந்துட்டு லான்ச் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதே நேரத்தில் சில லீக்ஸ் மூலியமா நீங்க பாத்தீங்கன்னா 8GB ரேம் பிளஸ் 128GB ஸ்டோரேஜ்ன்ற இந்த ஒரு வேரியன்ட் கூட வரலாம் என்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு 6GB பிளஸ் 64GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு வேரியன்ட் பாத்தீங்கன்னா இதோடைய பிரைசிங் வந்துட்டு கிட்டத்தட்ட 18 இருந்து 20,000 ரூபாய்க்குள்ள வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் போன் பிரைஸ் பண்ணப்படலாம் என்ற மாதிரி இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இந்த ஒரு பிரைஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் ஆஃபர் பண்ற ஸ்பெக்ஸுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வர்த் வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் போன் டெலிவர் பண்ணிடும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 6GBக்கான வேரியன்ட் வந்துட்டு 18 இல்ல 19,000 ரூபாய்க்கு வந்துட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வேல்யூ ஃபார் மணி வந்துட்டு இந்த ஸ்மார்ட் போன் ஆஃபர் பண்ணிடும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் அந்த 8GB ரேம் வேரியன்ட் ஒரு வேலை இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா அது வந்துட்டு ஒரு 20 இல்ல 21,000 ரூபாய்க்கு வந்துட்டு அந்த ஒரு வேரியன்ட் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணா
கண்டிப்பாக ரொம்ப ஒரு வேல்யூ ஃபார் மணி வந்துட்டு அந்த ஒரு வேரியண்ட்டும் வந்து ஆஃபர் பண்ணுறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இதான் கைஸ் இந்த ஒரு வீடியோவில் இந்த சாம்சங் கேலக்ஸி M51 இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கிடைச்சிக்கிற லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸை எல்லாமே நான் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் சந்தீப்.